இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் குழம்பு பண்ண போகிறோம். எப்போவும் பண்ணுறா போல் மீன் குழம்பு இல்லை, மீனை பொரிச்ச மீன் குழம்பு பண்ண போகிறோம். இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொரிச்ச மீன் குழம்புக்கு நான் அயிலை மீன் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போதும், ஏன்னா பொரித்து நம்ம குழம்புல தான் போட போகிறோம். அதனால அளவுக்கு அதிகமாக காரம் வேண்டாம். மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நம்ம மீன் பொரிக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா பொரிக்கிற மீன் காரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் இது போல் மீனில் மசால் தடவி தான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு செய்வேன். நல்லா இந்த மாதிரி கீறினதுக்குள்ளேலாம் மசால் தடவி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கேன். இதே பாதியாக வெட்டியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீரல்லாம் போட தேவையில்லை. மசால் தேய்ச்சாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மற்ற மீனையும் தடவிக்கலாம். மீனில் மசால் தடவியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு 20 நிமிஷமாவது நல்லா ஊற வச்சிங்கன்னா இதில் நல்லா மசால் ஏறிடும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். மசால் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 15-20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 பூண்டு போல் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு தக்காளி, பெரிய தக்காளின்றதுனால 1, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மீனை பொரிச்சிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் போட்டு பொரிச்சிக்கலாம். மீன்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இதே எண்ணெயிலேயே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெயெல்லாம் மாற்ற வேண்டாம். இந்த மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மீன் ஏதாவது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா தாளிக்கிறப்ப கருகிரும். கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே போல் 5 பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கும் வெங்காயமும் பூண்டு எடுத்துருக்கோம், தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். வெள்ளை பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வதக்கி அரைச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1-1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம மீன்லேயும் மிளகாத்தூள் போட்டு கலந்து தான் வச்சு பொரித்தோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்க அப்படின்றதா கூட இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். மசால் போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு புளி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லா புளிப்பாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். சிலருக்கு புளிப்பு பிடிக்காது, அதை அப்படி பிடிக்காதவங்க புளிப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, குழம்புல தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மசால் வடை போகிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சு லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கூட கொஞ்சம் கெட்டி சேர்ந்துருச்சு. இப்போ இதில் பொரிச்ச மீனை சேர்த்துடலாம். பொரிக்கிறதுக்கும் மீன் அதிகமாக பொரிச்சிட வேணாம், ரொம்ப முறுமுறுலாம் பொரிக்க வேணாம். 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மீன் போட்டு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கரண்டி போட்டு சும்மா கலந்து விட்டுகிட்டே இருக்க வேண்டாம், மீன் உடஞ்சிரும். அதனால் அப்படியே கலந்து விடுற மாதிரி இருந்தால் சட்டி எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சுற்றி விட்டிங்கன்னா அதுவே கலந்த மாதிரி ஆயிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். பொரிச்ச மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் பொரிச்ச மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.